திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக சார்பில் வயலூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார். ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் கே. சுதாகர் மற்றும் முன்னாள் ஊராட்சி செயலாளர் மனோகரன், கிளை செயலாளர்கள் எஸ். சுதாகர், தாஸ், வேலு, ஒன்றிய பாசறை செயலாளர் கே. விக்னேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் எஸ். ஞானகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகளை கூறி முன்னாள் அமைச்சர் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் மற்றும் நியாய விலை கடை திறக்கப்பட்டது. வேங்கடதாம்பட்டியில் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தையும், நொச்சிப்பட்டி, கொட்டாரப்பட்டி, மிட்டப்பள்ளி ஆகிய பகுதிகளில் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடிநீர் மையங்களையும் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் திறந்து வைத்தார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் அதிமுக இளையான்குடி பேரூர் கழகம் சார்பில் சமூக மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பங்கேற்று எப்படி புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் எப்போதும் இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக இருந்தனரோ அதே வழியில் புரட்சி தமிழரும் இருப்பதை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், நாகராஜன், தகவல் தொழில்நுட்ப விருதுநகர் மண்டல தலைவர் கோபி, பேரூர் செயலாளர் நாகூர் மீரா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை படுகொலைக்கு நீதி கேட்டு நெல்லையில் அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தினர். நெல்லை மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர், டெல்லியில் நடந்த நிர்பயா கொலை வழக்கு எந்த அளவிற்கு உலகையே உலுக்கியதோ அதே போன்றதொரு கொடூரமான சம்பவம் தற்போது தூத்துக்குடியில் அரங்கேறி உள்ளதாக சாடினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழகத்தை உலுக்கிய விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாதவரம் பேருந்து நிலையத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் ஏராளமான பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நெல்லை மாவட்டம் தாராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆவரைக்குளத்தில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பால்துறை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசக்கி சுப்பையா தலைமை தாங்கிய நிலையில் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் A.K. ஸ்ரீனிவாசன், நெல்லை புறநகர் மாவட்ட கழக பொருளாளர் சவுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே விளாத்துக்குளத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் R.K. பாரதிமோகன் தலைமையில் அதிமுகவினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தி திமுக அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மண்டல செயலாளர் அறிவொழி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். உங்கள் ஆட்சியில் தினம் தினம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் பல நிர்பயாக போதும் போதும் உங்கள் ஆட்சி நீதி வேண்டும் நீதி வேண்டும் விளாத்திக்குளம் சிறுமிக்கு நீதி வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அதிமுக பேரூராட்சி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வெங்கடேஸ்வரம் பகுதியில் அச்சரப்பாக்கம் போரூர் கழக செயலாளர் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுகவின் அவல ஆட்சி குறித்தும் அதிமுகவின் கடந்த கால மகத்தான சாதனைகள் மற்றும் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அதிமுக அறிவித்த 15 தேர்தல் வாக்குறுதிகளை பிரசுரங்களாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் வீடு வீடாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். அணக்காவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செய்யாற்றை வென்றான்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கழக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக பள்ளி மாணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவிக்காக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட பெருங்களத்தூரில் பகுதி கழக செயலாளர் சீனுபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ணாபுரத்தில் வட்ட கழக செயலாளர் சக்திவேல் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து நலத்திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். வேதாஜிபுரம் கிராமத்தில் 8 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய கலையரங்க கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் கிருஷ்ணாவரம் கிராமத்தில் 7.5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவங்கி வைத்தார். திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சி கிளை கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் S ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் K மரகதம் குமரவேல் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் காவேரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு மற்றும் அதிமுக அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S குமரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஊராட்சியில் திமுக அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் முன்னிலையில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் சே ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் மற்றும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஊராட்சியில் திமுக அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் முன்னிலையில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் சே ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் மற்றும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கஞ்சித்தொட்டி பேருந்து நிலையம் அருகே அதிமுக வர்த்தக அணி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான KA பாண்டியன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர்கள் வீரக்கனல் கோ ஜெயவேல், தில்லை கோபி மற்றும் தில்லை செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திமுக ஆட்சியின் அவலங்கள் மற்றும் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து உரையாற்றினர். மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கோதை வசந்தகுமார், மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார் மற்றும் நகர கழக செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக சத்துவாச்சாரி மேற்கு பகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து சுமார் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டியும் திமுக அரசை கண்டித்தும் தென்காசி அடுத்த பாவூர் சத்திரத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில்
கழக நிர்வாகிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தர்மா ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகர கழகம் சார்பில் செய்யாறு நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பிரசுரங்கம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அதிமுக அறிவித்த 15 முத்தான தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். செய்யாறு நகர செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் நீதி கேட்டும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் அமைதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி போராடினர். நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவா ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், மாவட்ட மருத்துவர் அணி பொருளாளர் டாக்டர் கலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கோரி திருச்சி மாநகர் கழகம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும் என்ற தலைப்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் டி ரத்தினவேல், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஆர் ஜோதிவாணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் டி குன்னத்தூர் அம்மா கோயில் வளாகத்தில் பாலமேடு பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மாணிக்கம், மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாக்களையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னியூர், சூலக்கல், மேட்டுப்பாளையம், மாளேகவுண்டம்பாளையம் பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஜங்காலப்பள்ளி பகுதியில் நடைபெற்றது. பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் டி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான திருத்தணி கோ அரி கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஒன்றிய கழக பொருளாளர் சந்திரபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் எஸ்.டி. தர்மேஷ்குமார், மாவட்ட துணை செயலாளர் சாந்தி பிரியா சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.